பரிசுத்தவான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, வேசித்தனம் இருக்கக்கூடாது, மற்ற எந்த அசுத்தம் இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது, ஆகிய இவர் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்ல, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாதான், சொல்லவும் கூடாது, பேசவும் கூடாதுன்றார். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. இப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய பேச்செல்லாம் எப்படி இருந்தது? அன்பு, சத்தியம், பரிசுத்தம், இதை பத்தி தான் பேசினார். அப்ப அந்த மாதிரி பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்ன செய்யணுமா, நம்ம பேச்சுல நம்ம செயல்கள்ல காணப்படணும்ன்றாரு. உலகத்தான் பேசுவான், வேசித்தன வார்த்தைகளை பேசுவான். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல நிறைய பாலியல் தொந்தரவுகள் பெருகிருச்சு. எங்க பார்த்தாலும் இதுதான் நியூஸா இருக்கு. ஆக பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது, செய்யக்கூடாதுன்றார். அந்த பேர் முதலாய் சொல்லவும் கூடாதுன்றார். உலகத்தான் பேசுவான், இந்த வார்த்தைகள் ரொம்ப தேனி நிக்கிற மாதிரி பேசுவான். இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாதான், அந்த மாதிரியான வார்த்தைகளை கூட பேச வேண்டாம். அடுத்தது, மற்ற எந்த அசுத்தமும் அசுத்தம், மற்ற எந்த அசுத்தமும் எல்லாமே அடங்கிருது. அசுத்தமான காரியங்கள் வேண்டான்ற. அடுத்தது, பொருள் ஆசை. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள என்ன ஆசை? பொருள் ஆசை. ஒண்ணு வாங்கினா பத்தாது, இன்னொன்னு வாங்கணும், இன்னும் வாங்கணும். பொருள் ஆசை. ஆக இதெல்லாம் என்ன செய்யானா, உங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவதற்கு இதெல்லாம் வழி நடத்தாது. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடினா இதுல எல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து இவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம விலகி இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. பொருளாசை பேர் முதலாக உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும், வம்பான வார்த்தைகள், புத்தியினமான பேச்சு, பரியாசம் பண்றது, இதெல்லாம் தகாதவைகள், ஆகாதவைகள். அல்லேலூயா.